வணக்கம், நான் தான் கோஷப் தீனா. விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த நல்ல உங்களை எல்லோரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நானும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு திருச்சி வந்திருக்கேன். குழந்தைங்க, ஜூலி எல்லோரும் சேர்ந்து. ஸோ அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ஜாலியாக கொண்டாடுவீங்க. ஸோ இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸுக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அந்த சிக்கன் பிரியாணி பண்ணும்போது குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு தான் பண்ணுவோம்ல. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் பண்ண போதில்லை. சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வெடித்த ரைஸ் அதில் போட்டு கேட்டால் தம் பண்ண போகிறோம். இதோட ஒரு கிரேவி. ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ, பாஸ்மதி ரைஸ் 3/4 கிலோ, தயிர் 1/2 லிட்டர், வெங்காயம் 400 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 7லேருந்து 8 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 10லேருந்து 15 நம்பர், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், சேஃப்ரான் தேவையான அளவு, எலுமிச்சை பழம் 1 நம்பர், உப்பு டு டேஸ்ட், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 150 ml. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோங்கிட்டோன்னா, இந்த பிரியாணிக்கு பேசிக்கான மெஷர்மெண்ட் ரெடி பண்ணோம். அதனால் வெங்காயத்தை இந்த மாதிரி 1/2 கட் பண்ணி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடாது, ஏங்கிட்டனா ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி. அதனால தான் தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நார்மலாக பிரியாணி பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக கடாயில் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ்லாம் போட்டு தம் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஸ்டைலில் பண்ணுறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஆனியனை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விட்டாலும் கலர் மாறிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருகி போச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ ரெடி ஆகிடுச்சா? இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. இதுக்கு பிறகு இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு பேசிக் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த சிக்கனில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த மேரினேஷன் ஃபஸ்ட்டு மேரினேஷன், இதுக்கப்புறம் இன்னொரு மேரினேஷன் இருக்குது. எதுக்காக ஃபஸ்ட்டு மேரினேஷனில் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு அந்த சிக்கனோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அந்த சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும், அதே டைமில் நல்லா வெந்து வரும். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 நம்பர் பச்சை மிளகாய் லைட்டாக அரைச்சி இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு காரம் நல்லா இறங்கும் இந்த சிக்கனில். இப்போ ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்ட சொல்லி எடுத்து வச்சுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் நல்லா மேரினேஷன் ஆகிருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, மசாலா ரெடி பண்ண போகிறோம் இந்த பிரியாணிக்கு. அதனால் 1/2 லிட்டர் தயிர் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வேணுன்னா இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக இருக்காது, கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், உப்பு, பிரியாணி பவுடர் மசாலா போடுறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர் மசாலா சொல்லியிருக்கேன். அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணிடுறோம். மீதி கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கரம் மசாலா, சீரகம், மிளகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன். இந்த ஆனியன் நான் சொன்ன குவான்டிட்டியில் அதில் 3/4 பங்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி ஃபைனலாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், திருப்பியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா.
இதெல்லாம் போட்ட பிறகு வாசனைக்காக சேஃப்ரான். இந்த இடத்துல கேவரா வாட்டர்னு சொல்லி ஒரு வாட்டர் இருக்குது, அதாவது ரோஸ் வாட்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேவரா வாட்டர். அந்த வாட்டரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வீட்டில் அதிகமாக நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால தான் கேவரா வாட்டர் யூஸ் பண்ணாமல் சேஃப்ரான் வாட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சேஃப்ரான் வந்து கொஞ்சம் லைட்டாக வெது தண்ணியில் நீங்கள் போட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் சீசனிங் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லெமனில் 3/4 பங்கு அளவுக்கு லெமன் போட்டிருக்கேன். எதுக்காக லெமன் போடுறேங்கன்னா அந்த ஷார்ப்பான அந்த புளிப்பு தன்மை கொடுக்கும், அதனால தான் வந்து லெமன் போட்டிருக்கோம். அதாவது ரொம்ப புளிப்பு இருக்காது, அந்த மசாலா எடுத்து கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன், அதாவது ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனை இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி திருப்பி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினா தான் நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் சாப்பிடும்போது. அடுத்தது பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ண போகிறோம். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அகலமான பார்த்ததில்ல முழு கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, மிளகு, உப்பு, கொஞ்சம் எண்ணெய். இந்த உப்பு போடுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். ஐயோ உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக பிரியாணி ஃபினிஷ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏற்கனவே ஊற வச்சு அந்த பாஸ்மதி ரைஸை இதில் போட்டிருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸு கரெக்டாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ ரைஸ் நல்லா பாயில் ஆகட்டும். சைடில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரியாணிக்கு வந்து தாளிப்பு போட போகிறோம். அதாவது நெய் ஊற்றிருக்கேன், இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன், இந்த இடத்துல சிக்கன் போட்ட பிறகு குக் பண்ணக்கூடாது. அந்த நெய்லேயே அந்த சிக்கன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிற ரைஸை இதில் போட்டு தம் பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நார்மலாக வீட்டில் சிக்கன் பிரியாணி பண்ணும்போது சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு தம் பண்ணுவேன். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது இந்த சிக்கன் வேகக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த ரைஸ் ஆல்மோஸ்ட் 60% வெந்து வரணும். ரொம்ப அதிகமாக வேக வச்சுட்டு தம் போட்டுனா ரைஸ் மேஷ் ஆகும். ஏங்கிட்டனா இந்த தம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40 நிமிஷம் தம் போடுவோம். அதனால் கரெக்டாக 60% ரைஸ் பாயில் பண்ணுறேங்க. இப்போ அந்த மசாலாவில் அந்த ரைஸ் ஃபஸ்ட்டு லேயர் போடுறோம். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, அது கொஞ்சம். அதுக்கு பிறகு ஃப்ரைட் ஆனியன், கொத்தமல்லி, புதினா, நெய், அந்த மீதி உள்ள பிரியாணி போடுற லேயராக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சேஃப்ரான் வாட்டர். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸில் கரெக்டாக இறங்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு லேயர் போட்டிருக்கேன். இப்போ செகண்ட் லேயர், இந்த மாதிரி 3 லேயர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி தம் போடுறதுன்னு. அதே டைமில் ரைஸ் பாயில் பண்ணுற பக்கம், அதே டைமில் அந்த சிக்கன் மேனேஜ் பண்ணுற பக்கம் கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பிரியாணி பண்ணி முடிச்ச பிறகு நிறைய பேருக்கு எண்ணெயாக இருக்கு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த பிரியாணி மெத்தடில் வரவே வராது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரைஸ் பாயில் பண்ண தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை 2 குழிக்கரண்டி அளவுக்கு சைடில், அதாவது அந்த பிரியாணி தம் போடுறோம் பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி ஊற்றுங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த சிக்கன் வேகிறதுக்காக 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு தம் போடுறோம். இந்த தம் போடுறது 2 விதமாக தம் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா, நீங்கள் கீழே தோசைக்கல் வைக்காமல் டைரெக்டாக அடுப்புலேயே குக் பண்ணுறோம். ஸ்லோ ஃப்ளேம், அதாவது ஸ்லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் தம் போடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, தோசைக்கல் வச்சு கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி மீடியமான ஃப்ளேமில் வச்சு திருப்பி ஒரு 20 மினிட்ஸ், அதனால் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி. கொஞ்சம் டைம் இருக்கும், ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா அந்த ரைஸ் அப்படி உதிரியாக சூப்பராக வருதில்ல. அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, அந்த சேஃப்ரான், கீ, புதினா, கொத்தமல்லி, அடடா அடிச்சிக்க முடியாது இந்த மெத்தடில் பண்ணும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ், அதாவது சால்னா பண்ண போகிறோம். நம்ம ரெகுலராக பண்ணுற சால்னாவில் மிர்ச்சிக்காய் சால்னா, ஹைதராபாத் ஸ்டைலில் பண்ணுற சால்னா. இந்த பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு கிரேவி. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மிர்ச்சிக்காய் சாலானுக்கு தேவையான பொருட்கள்: பஜ்ஜி மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், ஒயிட் செசமி சீட்ஸ் அதாவது வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், டெசிகேட்டட் கோகனட் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, டொமேட்டோ பியூரி மீடியம் சைஸ் 1, காய்ந்த மிளகாய் 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி 1 லெமன் சைஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மிர்ச்சிக்காய் சாலான் எதோட சாப்பிடுவாங்க கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரியாணியோட தொட்டு சாப்பிட்றது தான் இந்த மிர்ச்சிக்காய் சாலான். நார்த் சைட்லையோ இல்லை ஹைதராபாத்தில் போனால் இந்த சாலான் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஊரில் எப்படி சிக்கன் சால்னா, வெஜிடபிள் சால்னா எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி தான் இந்த பிரியாணிக்கு வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் இன்றைக்கி இந்த மிர்ச்சிக்காய் சாலான் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரெஷ் தேங்காய் இல்லை, டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணியிருக்கோம். டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஃப்ரெஷ் தேங்காய்க்கும் இந்த தேங்காய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது டேஸ்ட்டுக்கு. வதக்கி எடுத்த பிறகு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் வந்து 90 to 95% அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துடணும். இதுக்கு பிறகு நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். தாளிப்பு வந்து கடுகு, சீரகம். தாளிச்சு முடிச்ச பிறகு காஞ்ச மிளகாய் போடுங்க, பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா புரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு போடுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம். 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி தக்காளியும் கம்மியாக போடுங்க. அதிகமாக வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணால் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற கிரேவி டெக்ஸ்சர் வந்துடும். அதனால தான் வெங்காயம் தக்காளி அதிகமாக வேண்டாம் சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு அந்த மசாலா ஃபஸ்ட்டு டேரெக்டாக குக் பண்ணுங்க. தண்ணி எடுத்த உடனே போடுறோன்னா கொஞ்சம் அந்த ஆயிலே வந்து மசாலா குக் பண்ண அந்த பச்சை வாசனை போகும். இதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஆட் பண்ணிட்டு திருப்பியும் அந்த மசாலா குக் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. மேலே அந்த ஆயில் வந்த பிறகு கரைச்சி வச்சிருக்க புளி, இந்த புளி நல்லா திக்கான புளி ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பச்சை வாசனை போன பிறகு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போது மசாலா, புளி, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த கிரேவி டெக்ஸ்சருக்கு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடுற டைமிங் என்ன கேட்டால் 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக டைலூட் பண்ணி கிரேவி டெக்ஸ்சருக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு சர்வ் பண்ண ஒரு அருமையான மிர்ச்சிக்காய் சாலான் ரெடி. இந்த மிர்ச்சிக்காய் சாலான் குக் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஆயில் மேலே வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம என்ன பண்ண போனால், இன்னொரு பேனில் கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகாய் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பேனில் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். அப்படியே போட்டால் காரம் அதிகரிக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணுங்கள்.
பேனில் டாஸ் பண்ணும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அப்படிலாம் வதங்கி பிடிச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக வதக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக சீசனிங்காக மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம கிரேவியில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஒரு அருமையான மிர்ச்சி மசாலா ரெடி. மறக்காமல் உங்கள் வீட்டை பிரியாணி பண்ணினா அந்த டைமில் இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் நான், ரொட்டி, ரைஸோடு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ் கொடுத்துருக்கேன். என்னங்க இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு அருமையான ஸ்டைலில் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு உங்கள் வீட்டில் எல்லாரும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.